நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, உதவும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாமல் என்னை கரங்கள் நான் கண்டேன். மறுபடியும் படிப்போமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, காக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற என்னை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்தில் மாக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. மரண பள்ளத்தாக்கின் வேளையில் நாங்கள் நடந்த போது எங்களை ஆண்டவரே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் வனாந்திர வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் மாற்றி ஹல்லேலூயா கானானுக்கு நீராக எங்களை வழி நடத்தி செல்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், कितने नन्मेगल, कितना भलाई, कितने विर्ग கிடைக்காத ஸ்லாக்கியம், कितने जन को वो भाग्य नहीं मिला है, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. प्रभु ने हमें दिया है. இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். यीशु आपको धन्यवाद. இயேசுவே உமக்கு நன்றி. यीशु आपको धन्यवाद. இயேசுவே உமக்கு நன்றி. यीशु आपको धन्यवाद. ஜீவனை கொடுப்பதற்கும் जीवन देने के लिए எடுப்பதற்கும் और लेने वाले அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தேவனாய், केवल एक ही परमेश्वर, ஒரே தெய்வமாய், एक ही परमेश्वर, உயிருள்ள தெய்வமாய், जिंदा ஒரே परमेश्वर, சர்வேஸ்வரனாய், एक ही परमेश्वर से என்னை அனந்த நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை नित्य கொடுத்திருக்கிறார். नित्य उनके साथ रहने की भाग्य जो मिला, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. आपको धन्यवाद कहते हैं இந்த परमेश्वर. உயிர் தெழுந்த நாளை आज ये पुनरुत्थान के जो दिन है, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க आपकी सन्निधान में आके आराधना करने के लिए நீர் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. आपने जो अनुग्रह हमें दिया इसके लिए धन्यवाद இன்னும் परमेश्वर. இந்த உருத்தேதி நற்செய்தி செல்ல முடியாதபடி और भी ये सुसमाचार जहाँ भी नहीं जा पाया, தடையை உண்டு பண்ணி இருக்கிற जो भी बंधन எல்லா அரண்கள் இன்றோடு सारे जो உடைக்கப்படுவதாக, गढ़ है आज ही हम तोड़ते हुए கண்கள் திறக்கப்படுவதாக, आंखें खुलने दो, ஜீவனுள்ள தேவனை காணும்படியாக, जीवित परमेश्वर को देखने के लिए கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மேவி எழுப்பும்படியாக प्रभु हर एक के हृदय இந்த को செய்தியை उठाने के लिए, கேட்கிற பிள்ளைகள் ये மாத்திரமல்ல जो सुने
मैसेज को जो भी सुन रहे हैं ஹalleluya हालेलुया அவங்க எந்த பகுதியில இருந்தாலும் वो जो भी कहीं அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் उनकी आंखें खुलने दो கண்கள் திறக்கப்படணும் आंखें खुलने दो ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும் जीवित परमेश्वर की आराधना करना है மரித்து போன தெய்வத்தை அல்ல और कोई मरा हुआ देव को नहीं ஜீவனுக்கு அதிபதி जीवन का जो अधिपति है அந்த தெய்வத்தை கண்டுகொள்ளும்படியாக उस परमेश्वर को ढूंढने के लिए இன்னும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக और आपको हम जानने वाली जानने வேதத்திலிருந்து எங்களோடு கூட நீ பேசுவீராக शास्त्र से हम पर எங்களை बात மறைத்து நீங்க வெளிப்படுங்க हमें ஆண்டவரே छुपाकर प्रभु आप प्रकट हो जाइए இயேசு கிறிஸ்துவின் மூலமாக यीशु मसीह के नाम से ஜெபம் கேளும் நல்ல பிதாவே प्रार्थना सुनो अच्छे पिता ஆமென் आमेन ஆமென் ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க कितने लोग खुश हो ஹalleluya हालेलुया இந்த நாள் ஒரு பெரிய மகிமையான ஒரு நாள் आज का दिन एक बड़ा महिमा का दिन है ஹalleluya हालेलुया எத்தனையோ பிள்ளைங்க காலையில 3:30 மணிக்கே போய் சர்ச்சுக்குலாம் போயிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க कितने लोग सुबह 3 बजे सभा जाकर आए होंगे அதிகாலையில இருட்டோட போய் रातों रात वो जाकर மகதலேனா மரியாளை போல கர்த்தரை தேடி जैसे मगदलेना मरियम ने ढूंढा परमेश्वर को உயிர்த்தெழுந்த वैसे இயேசுவை கண்டு வந்துட்டாங்க पुनरुत्थान परमेश्वर को देखकर आ गए ஹalleluya இந்த உயிர்த்தெழுந்தனால இருள் போயிட்டு வெளிச்சம் வந்துட்டு पुनरुत्थान के दिन में अंधकार निकल गया और रोशनी आ गई அப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அசைவாடி हर வெளிச்சத்தை एक கொண்டு की வரார் जिंदगी में प्रभु ऐसे ही मंडरा कर वो सही बनाता है ஹalleluya हालेलुया நம்ம ஆண்டவர் ஒரு சவால் விடுகிற ஆண்டவர் हमारा परमेश्वर एक चुनौती देने वाला परमेश्वर है நம்ம யார்கிட்டயாவது கண்டிப்பா சொல்லிருப்போம் உனக்கு கூர் இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்டிருப்போம் हम किसी ना किसी से पूछे होंगे अक्ल है क्या दिमाग है क्या करके पूछे होंगे கேட்டிருப்போம்ல है क्या करके நம்ம पूछे ஆண்டவர் होंगे யார்ட்ட ना? கேட்டார் தெரியுமா हमारा परमेश्वर किससे पूछा बताए 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियों 15வது அதிகாரம் 15 अध्याय में 55 56 हालेलुया 15 में 55 56 हे मृत्यु तेरा जय कहाँ रही हे मृत्यु तेरा ढक कहाँ रहा मृत्यु का ढक पाप है और पाप का बल व्यवस्था है हालेलुया हालेलुया இதுவரை நம்ம யார்ட்ட அப்படி பேசிருப்போமா ऐसे हम कहीं किसी से इसके पहले से कभी बोले ஏ होंगे क्या? சாத்தானே हे शैतान உனக்கு அறிவு இருக்கா तेको अकल है क्या உன் தலையை தான் நசுக்கி போட்டிருக்க तेरे सिर तो कुचला गया है ஒரு நேரத்துல பாம்பை கண்டா எங்களுக்கு பயந்தான் पहले एक दिन में सांप को जब देखते डर होती थी ஆனா ஆண்டவர் பார்த்தாரு लेकिन प्रभु ने देखा என் பிள்ளை ரொம்ப பயப்படுதானே मेरे बच्चा बहुत डर रहा है அப்படி சொல்லி இந்த பாம்பு தலையை நசுக்கிட்டாரு इसलिए वो सांप का जो सिर कुचल दिया இப்போ பாம்பு தலை இல்லாத முண்டமா படுத்து கிடக்கு अभी सांप को सिर नहीं है ऐसे वो टकला है हालेलुया हालेलुया முண்டன் मुंडन है हालेलुया हालेलुया இத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு इसे देखकर वो कहता है என் பிள்ளைகளே मेरे बच्चों இத போட்டு அடிங்கப்பா इसे मारो जाकर இத தான பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க इसे देखकर ही आप डर रहे थे ना இந்த இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யணும் ये छोटी बच्ची क्या करना चाहिए அந்த தலை இல்லாத பாம்பை जो सांप जिसको सिर नहीं है அத போட்டு அடின்னு அடிச்சு மேலே ஏறி டான்ஸ் ஆடக்கு நம்ம வச்சிருக்காரு उसे मार कर ऊपर कुचल कर नाचने के लिए प्रभु बुलाया है हालेलुया हालेलुया ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் लेकिन हम क्या करते हैं இது சாத்தான் बड़ा शैतान है அவன் பெரிய அதிகாரத்துல இருக்கான் बहुत अधिकारी है उसके நம்ம पास ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத பார்க்க முன்னாடி இந்த நாய பெரிய ஆளுன்னு பாத்துறோம் हमारा परमेश्वर कितना बड़ा है देखने से पहले ये शैतान कितना बड़ा है हम देखते हैं மந்திரவாதி பெரிய ஆளுன்னு பாத்துறோம் और जो मंत्र तंत्र करते हैं उनको भी बड़ा मानते हैं இருளின் ஆதிக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம் பெரிய ஆளுன்னு பாக்குறோம் अंधकार के जो अध्याय में है நீங்க आत्मा இருளில है, இருந்து उनको बड़ा வெளிச்சத்துக்கு समझ- வந்திருக்கீங்க आप अंधकार से रोशनी में आए हो हालेलुया हालेलुया அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் उनके और जो भी चेहरा देखता है वो प्रकाशित होता है பேதுரு படகுல இருந்து இறங்கி கடல்ல ஆண்டவரே நான் நடந்து வரேன்டான் पतरस समुद्र से बोलता है प्रभु मैं भी ढलकर आऊंगा समुद्र में करके ஆண்டவர் பார்த்து நடக்க ஆரம்பிச்சான் प्रभु को देख के ये भी चलने लगा திடீர்னு பக்கத்துல உள்ள அலைய பார்த்த உடனே अचानक बाजू में जो लहर उठी थी वो உலகத்தை क्या? பார்த்த உடனே दुनिया जब देखी थी ஆண்டவரே நான் மடிந்து போக சித்தமா प्रभु मैं डूब जाऊंगा ये आपकी इच्छा है क्या हालेलुया हालेलुया எப்ப முங்குறான் कभी डूबा உலகத்தை அந்த அலைகளை பிரச்சனைகளை பார்க்கும்போது जब इस दुनिया और दुनिया की परिस्थिति को देखा था ஆண்டவர் உடனே கையை பிடிச்சு तुरंत प्रभु ने हाथ देकर उसे உன்னை இங்க பார்த்து வரதுன்னு எங்க பறக்க பார்த்துட்டு இருக்கான் तुझे मुझे देखने बुलाया था लहर को देखने नहीं बुलाया था करके कहा हालेलुया हालेलुया இன்னைக்கு இப்படி அங்கங்க பார்த்துக்கிட்டு आज हम यहाँ वहाँ देखकर நாளைக்கு என்ன ஆகுமோ कल क्या होगा நாலு நட்சத்திரம் என்ன சொல்லுது 4 तारे क्या कहते हैं அமாவாசை தினம் என்ன செய்யும் अमावस्या के दिन में क्या होगा
அது கேரள மந்திரவாதி அது ஒரு பெரிய மந்திரவாதியா. केरला के जो मंत्र करने वाले, तंत्र करने वाले बड़े बोलते हैं। இப்படி நம்மளே வாயினால அறிக்கை செஞ்சு வேஸ்டா போறோம். ऐसे मुंह से हम खुद कबूल करके नाश हो जाते हैं। உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். तुम्हारे विरोध उठने वाले कोई भी औजार नाकाम होंगे। யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, குறி சொல்றது இல்ல, ஒண்ணு இல்ல. याकूब के विरुद्ध तंत्र मंत्र कुछ नहीं है। உனக்கு எதிராக சத்ரு வருவார்கள். तुम्हारे विरुद्ध शत्रु आएंगे, 7 வழியா ஓடி और போவார்கள். 7 रास्ते से वापस भागेंगे। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। உனக்கு எதிராக तुम्हारे विरोध பிரச்சனை வரும். समस्या आएगा। உன்னை தொட்டா तुम्हें जो छुएगा கண் மணியை தொடுற मेरे மாதிரி. आँख के पुतली को छूने जैसा है। ஹalleluya हालेलुया। இப்படி ஆண்டவர் சொல்லிட்டார். ऐसे प्रभु कहता है। நம்ம ஊர்ல மட்டும் ஆளலாம் நல்லா இல்ல, ஒழுங்கா இரு, हम சரியா படி, இப்படி சத்தம் போட்டு அடக்கம். हम दुनिया के लोगों को देखते हैं ठीक से रहो, अच्छे से पढ़ो। ஆண்டவர் சொன்னார் பாருங்க, लेकिन प्रभु ने कहा கூர் देखो, இருக்கல, உனக்கு கூர் இருக்கா? तुझे अक्ल है क्या करके पूछता है। மரணமே, हे मृत्यु, நீங்க அந்த மரணத்தை கண்டு பயப்படாத எவனும் கிடையாது. आज मृत्यु को देख के कोई डरे न डरे ऐसा कोई इंसान नहीं है। உனக்கு கூர் இருக்கா? तुझे अक्ल है? பாதாளமே, हे पाताल, நீ எப்படிடா ஜெயம் எடுக்க முடியும்? तू कैसा विजय ले सकता है। ஹalleluya. हालेलुया। மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, मृत्यु से रोक नहीं पाया, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, மரணம் உன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சொந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு, ஓ சொந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். காலமின்றி காலமெல்லாம் சாட்சி பருவோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பருவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா. हालेलुया। மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், मरा हुआ मृत्यु हुआ परमेश्वर जी அவர் उठा, நம்மோடு நடந்து वो விட்டார். हमारे साथ चलता है। எத்தனை பேர் உணர்றீங்க? कितने लोग महसूस करते हैं। அப்பம் விட்டு கண்களை திறந்து வைக்கிறார். और वो रोटी देकर हमारे आंखों को நம்ம खोलता நற்கரண है। நேரத்துல हमारे जो அப்பத்தை எடுத்து रोटी இது उठाकर உங்களுக்காக பிக்கப்படுகிற ये இயேசுவின் आपके சரீரம் लिए பிக்கிறோம். तोड़ा गया हुआ रोटी करके हम இந்த बोलते हैं। அப்பம் உயர்த்தப்படுகிறது, ये रोटी को उठाया இந்த जाता है, சரீரம் ये உயர்த்தப்படுகிறது. शरीर को उठाया இது जाता है, எனக்காக கிழிக்கப்பட்டது, ये मेरे लिए फाड़ा गया है, எனக்காக मेरे लिए பிக்கப்பட்டது. तोड़ा गया இவர் है। வழியாக इनके द्वारा இவரோடு इनके साथ அப்பாவிடத்துல போய் சேர முடியும். पिता के साथ पहुंचेंगे। எத்தனை பேர் அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுறீங்க? कितने लोग को अमेरिका जाने की इच्छा அப்ப நம்ம है। என்ன பண்ணணும்? ட்ரெயின் பிடிச்சு போலாமா? हमें ट्रेन पकड़ के जाना होता है क्या? எல்ல போலாம்? किस में பஸ்ல जाना? போலாமா? बस में जा सकते हैं अमेरिका? நம்ம நேர பிளேனுக்குள்ள போயிடுறோம். डायरेक्टली प्लेन में जाएंगे। பிளேன் என்ன பண்ணும்? प्लेन क्या करेगा? அப்படியே நம்மளை கொண்டு போய் ऐसे ही हमें लेकर जाकर அந்த காத்தெல்லாம் பிளந்துகிட்டு போயிடும். वो सारे हवाओं को वो पार करके निकल जाता है, வானத்துல சீக்கர் என்ன சொல்லுவாங்க? चीर சீர்கர் कर जाता है। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டா கிழிச்சிட்டு போயிடும்.
वो हवा को चीर कर जाता है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி போய் ऐसे जाकर, அப்படி போகும்போது எதை தடுத்து நிறுத்த முடியுமா? ऐसे जाते समय कोई रोक सकता है क्या? காற்றோ பனியோ மழையோ மேகமோ எதை நம்ம நெருக்க முடியுமா? हवा या फिर बादल या फिर बर्फ कुछ भी हमें रोक सकता है எல்லாத்தையும் क्या? கிழிச்சிட்டு போயிடும். सभी को चीर कर जाता எங்க है। கொண்டு போய் சேர்க்கணுமோ कहाँ சேர்த்துரும். लेकर जाना है वहाँ पहुँचा देगा। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல இயேசு கடைசியா எங்க குத்துனாங்க? ऐसे ही यीशु को आखिर में कहाँ அவருடைய मारा விலாவுல गया? குத்துனாங்க. उसके छाती के नीचे मारा கையில गया, இருந்து ரத்தம் வடிஞ்சாச்சு, கால்ல இருந்து ரத்தம் फिसले வடிஞ்சாச்சு. कुमा मारा गया। அல்லேலூயா. हालेलुया। லாஸ்ட்ல आखिर में அவர் விலாவுல குத்தப்பட்டார். कि फिसले में मारा गया। அங்க இருந்தும் ரத்தம் சொட்டு சொட்டா, वहाँ से भी लहू बूंद बूंद ஒரு निकला। சொட்டு ரத்தம் கூட एक भी மிச்சமில்லாம बूंद उसके पास नहीं था। நமக்காக கிழிக்கப்பட்ட சரீரம். हमारे लिए फाड़ा गया शरीर। இயேசு நமக்கு ஒரு வாசலை திறந்து வைத்தார். यीशु हमारे लिए एक அவருடைய दरवाजा சரீரம் खोल कर दिया। கிழிக்கப்பட்டது. उनके बदन फाड़ा गया। அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியும்? சர்ச்சில் போய் उसके पहले सभा में जाके क्या करते அப்பா कलीसिया में? பிதாவெல்லாம் கூப்பிட முடியாது. अपा पिता परमेश्वर करके नहीं पुत्र ஆண்டவரே, प्रभु கர்த்தாவே, परमेश्वर, தேவனே, हे मेरे राजा, உங்க வீட்ல உங்க பிள்ளை அப்பா அம்மாவை பார்த்து அம்மா आपके தாயே बच्चे- எனக்கு கொஞ்சம் சோறு தர முடியாது கேட்டதான் அதோட வேதனை தெரியும். आपके घर में यदि आपके बच्चे हैं, मेरे मालिक है, मेरे माता, मुझे थोड़ा सा चावल दे करके ஒரு बोलेगा तो समझ பிச்சைக்காரன் அப்படி போய் जाएगा। கேட்பான். एक भीख मांगने वाला ऐसे जाके मांगेगा। ஆனா लेकिन ஒரு சொந்த பிள்ளை, एक खुद का जो बच्चे है, மம்மி வயிறு பசிக்கி, मम्मी मुझे बहुत भूख लग रही है, அதுவும் ரொம்ப சவுண்டா சொல்லும். बहुत एकदम आवाज से कहेंगे वो लोग। எந்த அளவுக்கு அம்மா அப்பாவோட உறவுல இருக்குதோ அது அப்படிதான் உரிமையோட சொல்லும். जितना माता पिता से उनका रिश्ता है उसके हिसाब से वो बोलते हैं। சிலர் தப்பு கிட்ட போறதுக்கே பயம். किसी को तो माता पिता को जाने के लिए डर लगता है। ஆமா, ஏதாவது வேணும்னா மம்மி அப்பாட்ட இதை சொல்லுங்க, मम्मी पापा को जाकर थोड़ा बताओ करके பக்கத்து வீட்டு ஆண்டியை கூப்பிட்டு ஆண்டி எங்க வீட்டுல சொல்லி எப்படியாவது ஒரு முட்டை வாங்கி தாங்களேன். बाजू वाले आंटी के पास, आंटी मुझे घर पे कुछ तो बोल के मुझे तो एक चॉकलेट அப்ப लेके दे அப்பாவுக்கு दो। எவ்வளவு கஷ்டமா இருக்கும். तो पिता को कितना दुख होगा। நம்மகிட்ட கேட்காம எங்கெல்லாமோ கேட்டலிதான். मुझे नहीं पूछता लेकिन सब जगह पर पूछता है। ஒரே சர்வீஸ்னு விசுவாசிக்கிறோம். एक ही सर्वेशन को हम வாயினால அறிக்கை செய்றோம். मुंह से कबूल करते हैं। அவர்தான் வழி, वही रास्ता அவர்தான் है, சத்தியம், वही सत्य है, அவர்தான் ஜீவன். वही जीवन है। என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. मेरे अलावा कोई और என் पिता के நாமத்துல पास, எதை கேட்டாலும் தருவேன். मेरे नाम से कुछ भी मांगो मैं பூமியில दूंगा। வேற ஒரு நாமம் கொடுக்கப்படல. पृथ्वी में और कोई नाम नहीं है। நாமம் என்னது? नाम मतलब பேரு. नाम। அந்த பேரை விட்டுட்டு वो नाम को लेकर ஃபாதர் டிஜிஎஸ் தினகரன் நல்ல பரிசுத்தவான், फादर डी.जी. दिनकरन बहुत बड़ा पवित्र इंसान है, ஃபாதர் பெர்க்மன்ஸ் நல்ல பரிசுத்தவான், फादर बेर्कमन्स पवित्र इंसान பெர்க்மன்ஸ் வழியாக, बेर्कमन्स के புனிதர்கள் द्वारा, வழியாக, பரிசுத்தவான்கள் வழியாக पवित्र लोगों के द्वारा, எதுக்கு இப்படிலாம் நம்ம அலையணும்? क्यों इनके द्वारा ऐसे हमें घूमना है। ஹalleluya. அந்த हालेलुया। திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. वो जो कलीसिया का जो चादर या फिर वो ஆண்டவருடைய சமூகத்துல वो பாவிகள் फाड़ा गया। பாவிகள் போய் பேச முடியாது. प्रभु के सन्निधान में पापी जाके बात नहीं कर सकते थे। நம்ம மொபைல்ல சார்ஜ் போடணும்னா हमें मोबाइल में चार्ज डालना है तो பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைரக்டா கனெக்ஷன் கொடுத்தா மொபைல் வெடிச்சிடும். एक बड़ा ट्रांसफार्मर से डायरेक्ट कनेक्शन देगा तो मोबाइल फट जाएगा। பாவிகள் பிதாவை கிட்ட போக முடியாது. पापी लोग पिता के पास भी निकट भी नहीं जा सकते। பாவத்தை பாரத சுத்த கண்ணர் पाप को नहीं देखा हुआ पवित्र प्रभु அவருடைய है, மகிமைக்கு முன்னால் நிக்க முடியாது. उसकी महिमा के बाजू में नहीं खड़ा हो पाएंगे। ஆகவேதான் इसीलिए ஆண்டவர் மனு உருக்கொண்டு குமாரனாய் பூமியிலே வெளிப்பட்டார். प्रभु मनुष्य का रूप लेकर पुत्र के समान पितावागी देवन, पिता परमेश्वर குமாரனாய் बेटा बनकर, ஹalleluya, हालेलुया, அவர் वो நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக हमारे पापों को माफ करने के लिए, छुटकारा हालेलुया, देने के लिए நமக்காக இயேசுங்கிற பெயர்ல हमारे नाम में यीशु के नाम से நமக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக, हमें एक मार्ग तैयार कर कर, நமக்கு தேவனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த எதிரடையா இருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளை, हमारे और परमेश्वर के बीच में जो न्याय करार है, जो 10 आज्ञाएं हैं, சில வீட்டுல நம்ம 10 கட்டளைலாம் எழுதி போட்டிருப்போம். तो किसी के घर पे हम देखते हैं 10 आज्ञा लिखा डाला होता है। அந்த 10 கட்டளை டெய்லி படிங்க. 10 आज्ञाओं को रोज पढ़ो, கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியாது. सच्चाई से परलोक नहीं जा पाओगे। எவ்வளவுதான் சோப்பு போட்டு குளிச்சாலும் कितना भी आप साबुन डालकर नहाओगे, பரிசுத்தம் ஆகவே முடியாது. पवित्र नहीं बन सकोगे, அது முடியவே முடியாது. नहीं बन सकोगे। யோசித்தாலே பாவம் சொல்லிருக்கு. सोचा भी तो भी पाप है बोलता है। பொய் சொல்லாதிருப்பாயாக, झूठ मत बोलो, இச்சையாதிருப்பாயாக, लज्जा मत करो, इच्छा से मत देखो किसी को। ஹalleluya. हालेलुया।
இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற அன்றாட எவ்வளவுதான் வெள்ளை கலர் சட்டை போட்டு போனாலும் ரோட்ல என்ன பண்ணுதான் எல்லா தூசியும் மேல வந்துருது. कितना भी सफेद कपड़े पहनकर जाओ तो भी रास्ते में जाते समय गंदा அந்த होता 90 ஃபீட் ரோட்ல போயிட்டு வரக்கும்போது மறுபடியும் நம்ம वो வீட்டுல 90 துவைக்கணும். फीट रोड में जाकर आओगे तो वापस हमें बदलना पड़ेगा நம்ம कपड़ा. வீட்டுல நல்ல கழுவியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு. हमारे घर पे अच्छे से साफ सुथरा कर दिए घर को. மறுநாள் காலையில அந்த டேபிள் அப்படியே கை வச்சு ராய் பாருங்க, दूसरे दिन सुबह वो टेबल में हाथ फेर के देखो தூசி இருக்கும். धूल रहेगी उसमें. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நாம் கழுவப்பட हर வேண்டும். एक दिन इस दुनिया में हमें धोना चाहिए. ஹல்லேலூயா. ஒவ்வொரு Hallelujah. நாளும் நம்மளை சுத்திகரிக்கணும். हर एक दिन हमें शुद्ध करना चाहिए. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் इस கிடக்கிறது. दुनिया शैतान के पास है. இந்த உலகத்துல इस दुनिया நாம் பரிசுத்தமா வாழணும்னாக்கி इस दुनिया में मुझे पवित्र जिंदगी जीना है तो நமக்கு வேணும் मुझे இயேசு. यीशु की जरूरत है. அவர்தான் சத்தியம், वही सत्य है, அவர்தான் ஜீவன். वही जीवन है. ஹல்லேலூயா. हालेलुया. நானே मैं ही வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், मार्ग सत्य जीवन हूँ. என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர मेरे अलावा कोई और परमेश्वर के पास नहीं आता है. ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. कोई पा भी नहीं सकते हो आप. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேங்கற. मेरे नाम से कुछ भी मांगो मैं दूंगा कहता என் है. நாமத்துல ஒன்றும் கேட்கல, मेरे नाम से कुछ नहीं வேற मांगते எதெல்லாமோ பேர் சொல்லி கேட்டுட்டு और இருக்கீங்க. क्या क्या नाम से आप पुकारते हो. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவா கொடுக்கப்படும். पूछो आपको भरपूरी से ஹல்லேலூயா. मिलेगा. हालेलुया. ஆண்டவர் அப்படி நமக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு प्रभु பண்ணியிருக்கிறார். ऐसे एक मार्ग हमें दिखाया கடைசி है. சொட்டு ரத்த வரை விலைக்கிரயமா நமக்கு சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். आखिरी लहू के बूंद भी वो नीचे डालकर वो हमें அந்த खरीदा ஆண்டவர் है. நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்ன? वो परमेश्वर हमें क्या सीख देता है. மரணமே உன் கூர் எங்கே? हे मृत्यु तेरा अकल कहाँ है. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हे पाताल तेरा विजय कहाँ है. ஹல்லேலூயா. நீதிமான் 100 தடவை விழுந்தாலும் மறுபடியும் எந்திப்பான். धार्मिक 100 बार गिरेगा तो भी वापस उठेगा. நம்ம எப்படி இருக்கணும்? हमें कैसा रहना चाहिए. இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவளா यीशु இருந்தோம்னா के लहू से यदि हम छुटकारा पाए ஒருவனும் तो ஒரு காலம் உனக்கு எதிராக நீ எதிர்த்து நிக்க முடியாது. कोई भी कभी भी तेरे विरोध नहीं खड़ा हो पाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். इस पत्थर के ऊपर जो टकराएगा वो चूर चूर हो जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இயேசுங்கிற கண்மலைக்குள்ள நம்ம तो இருந்தோம்னா यीशु के पर्वत के साथ हम यदि रहेंगे நம்மள तो தொடக்க முடி கண்மலை தொட வேண்டியிருக்கும். हमें छूने से पहले उस चट्टान को छूना पड़ेगा. எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் நமக்கு. कितना आत्मिक आंखें को हमें खुलना है. हमारी உலகத்துக்கு ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சிட்டு இருந்தா ஓடாது. दुनिया में भी एक पैर इधर भी एक पैर रखेगा तो नहीं ஹல்லேலூயா. चलेगा. பழைய ஆதாம் செத்து போயிட்டான். जुना आदम मर गया, ஆனா இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவோ लेकिन जो दूसरा மரணத்தை आदम यीशु ஜெயமாக விழுங்கினார். मृत्यु को विजय में बदल दिया. ஹல்லேலூயா. மரணத்தை हालेलुया. ஜெயமாக விழுங்கி मृत्यु को जय बनाकर ஹல்லேலூயா மரித்தேன், मरा, இதோ சதாகாலம் உயிரோடு लेकिन मैं இருக்கிறேன். युगानुयुग जीवित हूँ. அந்த இயேசுக்குள்ள நம்ம இருந்தோம்னா वो यीशु के अंदर यदि मैं रहता तो நமக்கு மரணம் உண்டு, मुझे भी मृत्यु हुआ है, ஆனால் நம்மளும் உயிரோட இருப்போம். लेकिन हम भी जी उठेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் நமக்குள்ள சத்தியம். यही हमारा அதே 1 सत्य है. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல वही पहला कोरिन्थियों 15 अध्याय में 20 இருந்து படிச்சு பாருங்க. ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. நமக்கு மரணம் எங்க வந்துச்சு? हमें मृत्यु कहाँ पर आया. ஆதாம் மரிச்சார், आदम मरा, அவருக்கு பின்னால பிறந்த நம்ம எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு. उसके पीछे मरे हुए सभी को मृत्यु आया था. இப்ப முதல் பலரானவர் अभी पहला जो இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु जी उठा. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ यीशु को जो भी माने स्वीकार அத்தனை सभी பேர்கள் लोग, மரித்தாலும் பிழைப்பார்கள். वो सभी लोग मरे फिर भी जी उठे. இயேசு விசுவாசிகளுக்கு यीशु पे जो विश्वास ஆதாம் करते हैं, ஜெனடிக் இல்ல, आदम का जेनेटिक नहीं है, இயேசுவின் ஜீன்ல நம்ம இருக்கிறோம். यीशु के जेनेटिक है. அப்ப நமக்கு மரணம் உண்டா? तो हमें मृत्यु है क्या. ஹல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு பெரிய சத்தியம். कितना बड़ा सत्य है. ஆதாமுக்கு அப்புறம் ஃபுல்லா மரணம். आदम के बाद सभी लोग இயேசு मृत्यु. தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்தார். यीशु ही पहला पुनरुत्थान அவர் हुआ. உயிர்த்தெழும் போது वो जो जी उठा, பாதாளத்துல போய் பிசாசு தலை நசுக்குனது மாத்திரமல்ல, पाताल में जाकर शैतान की सिर कुचला केवल பரிசுத்தவான்கள் नहीं, எல்லாரும் அவரோட கூட எழுப்பிட்டார். और पवित्र लोग जो भी थे उन सभी को उनके साथ ढा लिया. हालेलुया. हालेलुया. பரிசுத்தவான்கள் தாவீதா இருக்கட்டும், மோசே पवित्र இருக்கட்டும், लोग दाऊद होने दो, मूसा होने दो, सारे पवित्र लोग, சிலவங்களுக்கு केवल कुछ இயேசுவை लोगों को அறிஞ்சிருக்க மாட்டாங்க, यीशु को नहीं जाने होंगे, ஆனா அவங்க பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க. लेकिन वो पाप भी नहीं किए होंगे. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, उनके लिए भी एक स्थल है. அவங்களும் நியாயத்துக்காக காத்திருப்பாங்க. वो भी न्याय के लिए इंतजार சிலவங்க करेंगे. நல்லவங்களா இருப்பாங்க, कुछ लोग अच्छे रहेंगे, அவங்க இளைப்பாறுதலாக பரதேசத்துல காத்துட்டு இருப்பாங்க. वो परदेश में इंतजार कर रहे थे. ஆனா சில பரிசுத்தவான்களுக்கு लेकिन कोई पवित्र लोग டைரக்டா சியோன், डायरेक्ट सियोन, எலியா தீர்க்கதரிசி அப்படியே அக்னி ரதத்துல கொண்டு एलिया செல்லப்பட்டார். भविष्यद्वक्ता डायरेक्टली ये अपनी लोग रथ में अपने लेकर उन्हें गए, चले डायरेक्टली लेकर जाके அப்ப गए. பல வகைகள் படுகிறது. ऐसे बहुत துணிகரமான प्रकार हैं பாவம் செய்தவர்களுக்கு जो पाप किए, जानकर भी पाप किए,
பயங்கரமா தேவனுக்கு விரோதமா செஞ்சவங்களுக்கு भयंकर प्रभु के विरोध में பாதாளத்துல போய் மனம் திரும்ப முடியாது, வாய்ப்பு கிடைக்காது. पाताल में वो मन नहीं फिर सकता, அவனுக்கு இருள், उनको अंधकार, அவனுக்கு அக்னி கடல், उनको अग्नि का जो வேதனை உடனே ஆயத்தமா இருக்கு. वेदना तुरंत आयोजित किया है। ஹalleluya हालेलुया। ஆகவே इसीलिए இந்த நாட்கள் தான் आज के விசேஷமான दिन நாட்கள், विशेष दिन है, அவருடைய வருகை சமீபமா இருக்குது. उसका आगमन निकट है। அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ उसको जो भी स्वीकार है सभी அத்தனை लोग, பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி, सभी लोग उनके बच्चे बनने के என்னை लिए, காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள், அதிகாரத்தை பிள்ளைகளாக मेरे बच्चे கொடுக்கிறார். बड़ा कार्य करेंगे நீங்கள் करके அடிமைகள் அல்ல, आप गुलाम नहीं हो, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக आप हर एक அழைக்கப்பட்டிருக்கீங்க. लोग उनके बच्चे बनाए நாம் गए, ஒவ்வொருவரும் ஊழியக்காரனா आप அழைக்கப்பட்டிருக்கிறோம். हर एक लोग सेवकाई में உங்களை எல்லாம் बुलाए ஆண்டவர் हैं। எப்படி பார்க்கறாரு? अब सभी को कैसे प्रभु कैसा देखता है? வெளிப்படுத்தல என்ன சொல்லுக்கு? प्रकाशित அதிகாரத்துல वाक्य में क्या लिखा है? पहला अध्याय 6 வசனத்தை படிச்சு பாருங்க. प्रकाशित वाक्य 1:6 में உங்களை ராஜாவாகவும் आपको राजाओं के समान ஆசாரியர்களாகவும் और याजकों के समान, அவருடைய பிள்ளைகளாகவும் उनके बच्चे, தம்மில் அன்பு கூர்ந்து उनके அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை வாங்கிட்டார், கழுவிட்டாரு. தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. आमेन। இந்த உலகம் உங்களை பாவியா பார்க்கட்டும் இல்லனா அற்பமா பார்க்கட்டும், दुनिया நீங்க ஒவ்வொரு ராஜாக்கள், दुनिया आपको पापी मान ले दो या फिर तुच्छ मान ले, நீங்கள் लेकिन ஒவ்வொரு प्रभु தேவனுடைய ஊழியக்காரர்கள். आप सभी लोग प्रभु के सेवक लोग हो। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே நாம் அந்த பலத்தால் இடைக்கட்டப்படணும். इसलिए वो बल में हमें रहना है। எனக்கு இன்னைக்கு நேத்து நைட்டு அந்த நம்ம ரஞ்சித் ஆன்லைன் குரூப்ல பேசும்போது कल रात को रंजित के ऑनलाइन ग्रुप में जब हम बात कर रहे थे, மரியாள் மகதலேனா மரியாளை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. मगदलेना मरियम के बारे में जब हम बात की, அவளுடைய அன்பு என்ன, उनका उसका प्रेम அவ कैसा, தேவனை எப்படி தேடினா, वो कैसे परमेश्वर को ढूंढी, அவ தேவனிடத்திலிருந்து என்ன நன்மை वो பெற்றுக்கொண்டா, प्रभु से क्या भलाई पाई, அந்த அன்பின் நிமித்தமா वो भलाई के அவ द्वारा எப்படி எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தினான். वो कैसे कैसे परमेश्वर को महिमा அது किया, ரொம்ப டச் ஆச்சு. वो मुझे बहुत दिल छुआ। அந்த வார்த்தையை மாத்திரம் தியானிச்சு நம்ம படிப்போம். वो वचन को मनन करके खत्म करें। ஹalleluya. हालेलुया। யோவான் எழுதின நற்செய்தி வாசகம் यूहन्ना के सुसमाचार में हम देखेंगे 20வது அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்ல படிச்சு பாருங்க. 20वां अध्याय पूरा आप घर जाके पढ़ के देखिए, अनेक காரியங்கள், बहुत अनेक कार्य, வெளிப்பாடுகள். बहुत प्रकटीकरण। ஹalleluya. हालेलुया। முதல் அதாவது ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவையில இருந்து இறக்கி ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத அந்த கல்லறைக்கு வச்சாச்சு. प्रभु को वो कब्र से लेकर कहीं भी कभी भी किसी भी ना कोई भी ना देखे जगह पर रख दिए। ஹalleluya. हालेलुया। அந்த ஆண்டவரை वो परमेश्वर பாதுகாக்குது, बचाने की सुरक्षा के लिए, பாதுகாக்க என்ன பண்ணிருக்காரு? सुरक्षा के लिए क्या किए? அந்த நாட்டுடைய ராஜாட்ட என்ன பெர்மிஷன் வாங்கியாச்சு? वो देश के राजा से क्या ஐயா आज्ञा நாங்க लिए? அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வேதபார பரிசேயர் விடவே இல்ல. जो जब दफनाए गए तो उसके बाद भी ये फरीसियों ने नहीं छोड़ा, ஏன்னா ரொம்ப பெரிய அந்த வைராக்கியம்னாக்கி பக்தி வைராக்கியம் அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது. क्योंकि इतना भक्ति और ढाव उनके जैसा कोई नहीं कर सकता। பாவி சாவணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். पापी लोग मरना है ऐसे இன்னைக்கு सोचते கூட हैं। சில ஊழியக்காரங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா आज भी कोई सेवकाई नीचे गिर गई तो सेवक नीचे गिर அவங்க गया தாங்கி ஜெபிக்க ஆட்கள் तो उसके கிடையாது. लिए बोझ उठाकर प्रार्थना करने के लिए कोई नहीं है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவங்க கூட பயப்படுறான், ஐயோ அந்த பிள்ளை கீழே விழுந்துட்டு எந்திக்கணும்னு நினைக்கிறான். दूसरे अन्य जाति का भी डरेगा कि ये बच्चा नीचे गिर गया ஆனா करके। फिर नहीं, பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற பிள்ளைகள் पर पापियों को उद्धार देने के लिए मसीह का जो प्रचार करते அந்த हैं, பாவி அழியணும்னு நிக்கிறாங்க. वो पापी मरना है करके அதெல்லாம் सोचता है। சரீர வைராக்கியம். वो शरीर का डा है। அல்லேலூயா. हालेलुया। எந்த பாவியானாலும் நோக்கி பார் ரட்சிப்பார்னு कोई சொல்றாங்க. भी पापी होने दो, देखो परमेश्वर उद्धार देगा वो। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பழைய பாடல் உண்டு, एक जुना गाना बोल, எந்த பாவி ஆகிலும் कोई भी पापी होने दो ठुकराएगा தள்ள नहीं, மாட்டேன் என்கிறார், துரோகம் செய்த போதிலும் विरोध करेगा तो भी நோக்கி उसके ऊपर பார் उसको देखो उद्धार देगा। அல்லேலூயா. हालेलुया। அவரை நோக்கி பார்த்தா उसके ऊपर हम देखेंगे उसके चेहरे ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையா लहू கொடுக்குறார். के जैसे लाल रंग होगा तो भी पाप கிழக்கு उसके மேற்கு लिए எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா நம்ம பாவத்தை பின்னால தூக்கி போடுறோம், கடன் ஆழத்துல தூக்கி போடுறாங்கிறார். पश्चिम और दक्षिण में कितना दूरी होने दो, तुम्हारे उतनी दूरी அவரை तुम्हारे நோக்கி पाप को பார்த்தா फेंकना। போதும். उनको देखेंगे तो ஆனா काफी है। பரிசுத்தவான்கள் लेकिन पवित्र लोग அவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான் वो किसी भी लायक அவன் नहीं அழியணும் है, उसे नाश होना है। என்று சொல்லி வைராக்கியம் கொள்ளுகிற அந்த காலத்து கட்டர் ऐसे याजक ढाल लोग। करने वाले खट्टर याजक और फरीसियों மரித்தக்கு அப்புறம் கூட விடல ஆண்டவருடைய मृत्यु கல்லறை होने के बाद பாதுகாக்க. भी प्रभु के जो कब्र को वो अकेला नहीं छोड़े। அல்லேலூயா. हालेलुया। அந்த கல்லறை நாங்க பாதுகாக்கணும். वो कब्र को हम सुरक्षा करेंगे, रक्षा அல்லேலூயா. करेंगे। அப்படின்னு பெரிய பாதுகாப்புலாம் போட்டானுங்க. ऐसे एक बहुत लोग मतलब रक्षा के लिए रखे वो लोग। அல்லேலூயா. हालेलुया। லூக்கா கடைசி அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா लूका के தெரியும், आखिरी अध्याय में आप देखोगे तो
அந்த சீடர்கள் அந்த அவனோட கல்லறை பாதுகாத்தவர்கள் சொல்றாங்க யாஜகட்ட போய் और जो चेले जो थे जो कब्र को वो सुरक्षा किए थे रक्षा किए थे उनको जाके बोलते हैं 24 அதிகாரத்துல लूका 24 में அவர் உயிரோடு எழுந்தார் वो पुनरुत्थान हुआ அவர் மரித்தவர் உயிரோடு எழும்பினார் वो मृत्यु हुआ लेकिन அந்த पुनरुत्थान கல் हुआ புரட்டப்பட்டது वो पत्थर को उठाया அப்படின்னு போய் யாஜகட்ட சொல்றாங்க ऐसे जाकर याजक को कहते हैं ஆனா அந்த யாஜகர்கள் இருக்காங்கல்ல लेकिन याजक और फरीसी பரிசுத்தமா ने அவருக்கு ஆராதனை பண்ணி पवित्र करके हर एक चीजों को वो சடங்காச்சாரங்களை मानते நிறைவேற்றுகிற हैं सारे जो रीति रिवाज அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க தெரியுமா वो सेवक लोग क्या किए இந்த வாட்ச்மேனுக்கு பணத்தை கொடுத்து इस वॉचमैन को पैसा देकर அவர் உயிர்த்தெழுந்த செய்தி வெளியே சொல்லிராத वो जी उठा करके वो प्रचार இன்னைக்கு வர அந்த செய்தி அப்படியே இருக்கு सुसमाचार बाहर मत बताओ आज तक वो प्रचार ऐसे ही है அல்லேலூயா हालेलुया அவர் உயிர்த்தெழுவில்லைங்கிற செய்தி उसने नहीं அது वो जी அதுக்கு नहीं उठा அப்புறமாவது கூட மறந்துடலாம்ல उसके बाहर तो वो मन फिर सकते थे தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக भविष्यवाणी परिपूर्ण இயேசு होने के लिए விதமாய் பாடுபடவும் यीशु ऐसे दुख விதமாய் उठाकर மகிமைப்படவும் ऐसे महिमा पाने के लिए எழுதியிருக்கிறதே என்று சொல்லி लिखा है करके कहकर அல்லேலூயா हालेलुया சொல்லாம नहीं बोलकर பணத்தை கொடுத்து அந்த காலத்துல பணம் வேலை செஞ்சிருக்கு பாருங்க उस समय में भी पैसा काम किया இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு यीशु को इनकार करने के लिए भी एक पैसा है 30 வெள்ளி காசு 30 चांदी का सिक्का யோசேப்பு மாதிரி பரிசுத்தவான்களை விக்கிறதுக்கு ஒரு காசு இருக்கு यूसुफ जैसे पवित्र इंसान को बेचने के लिए भी एक पैसा है அந்த நற்செய்தியை வெளியில சொல்லிராதப்பா सुसमाचार बाहर मत बताओ அவர் உயிர்த்தெழுந்த செய்தி வெளிய சொல்லிராத उसके पुनरुत्थान के प्रचार मत करो அந்த கண்ட அந்த சேவர்களும் அதை சொல்லாமல் போய்விட்டார்கள் और जो देख के जो रक्षा किए थे वो भी बाहर नहीं बताया அவருடைய कि கல்லறை ये क्यों। காலியா இருக்குது उसके कब्र खाली था இருட்டோடே रातों रात அதிகாலையில सुबह போர்க்க சமயமே भोर के समय में அல்லேலூயா ஆண்டவர் தேடி யார் வரா प्रभु को ढूंढकर कौन आया அவரோடு கூட ஊழியம் செஞ்ச 3 வருஷம் ஊழியம் செஞ்ச பரிசுத்தவான்கள் उसके साथ 3 अपोस्तल यार साल वंदंगला? प्रचार किए सेवकाई किए प्रेरित अपोस्तल थे क्या இல்ல नहीं यार थे। वंदा? कौन था மகதலேனா மரியாள் मगदलेना मरियम थी। நிறைய மரியாள் இருக்காங்க ஒன்னு बहुत இயேசு मरियम है। தாயாகிய மரியாள் एक यीशु की माता मरियम है 7 பிசாசுகளை கொண்ட மகதலேனா மரியாள் उसके மேக்லின் बाद மேரி 7 शैतान को लेकर गई थी मैग्दलेना मेरी அந்த பிசாசு விரட்டப்பட்ட போது तो शैतान जब उसे छुड़ाया गया शैतान से அந்த மேரி वो मरियम அது தேசம் தாயோட தாயாகிய மேரி இல்ல वो यीशु की माता मरियम नहीं थी 7 பிசாசுகள் இருந்த மேக்லின் மேரி 7 शैतान से जो छुटकारा पाई वो मगदलेना मगदलेनाल की मरियम அல்லேலூயா हालेलुया அவங்களுக்கு அவ்வளவு பாசம் उसको इतना प्रेम प्रभु से நான் 7 பிசாசோட எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன் எவ்வளவு வேதனையில இருந்திருப்பேன் मैं 7 शैतान से कितना क्लेश उठाई होगी कितना दबाव से गई होगी இயேசு தானே எனக்கு விடுதலை கொடுத்தார் यीशु ही मुझे छुटकारा दिया அவரை பார்க்காம இருக்க முடியல उसको देखे बिना नहीं रह पाई वो அவரை தேடி போறாங்க उसे ढूंढ कर वो जाते हैं हालेलुया हालेलुया எப்படி போறாங்க कैसे जाते हैं இருட்டுல ஒத்தையில போறாங்க अंधकार में अकेला जाती है எவன் கூட வந்தானோ வரலையோ कोई आए नहीं आए இருட்டோட எழுந்து போறாங்க रातों रात उठकर நான் அந்த जाती है சரீரத்துக்கு பணிவிடை செய்வேன் वो शरीर को मुझे देखभाल करना है हालेलुया हालेलुया என்று சொல்லி போறாங்க ऐसे बोलकर वो जाती அங்க है போனா கல்லறை திறந்து இருக்குது वहां जाए तो कब्र கல்லு खुला है புரட்டப்பட்டிருக்குது पत्थर उसे निकाला காவல் गया है காக்கிற ஒருத்தனையும் காணல और रक्षा करने वाला कोई भी नहीं था वहां पर நீங்க அந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நான் சொல்லுவோம் ஈஸியா இருக்கும் यूहन्ना 20वां अध्याय आप पढ़ोगे तो आपको अच्छे से समझ आएगा நான் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிறேன் मैं जल्दी जा रहा हूँ அல்லேலூயா हालेलुया அந்த மகதலேனா மரியாள் அழுதுகிட்டே இருக்கறா वो मगदलेनी मरियम रोती रहती है செத்து போனா எல்லாம் மறந்தே போயிடுவானுவன் मरा तो सब लोग भूल जाएंगे ஆனா மரியாள் பாருங்க लेकिन मरियम को देखो அழுது கொண்டே கல்லறை பக்கத்துல நிக்கிறா रोते रोते कब्र के पास जाती है தேவ தூதன் அங்க நிக்கிறான் देवदूत वहां पर था ஏன் அழுறா क्यों रो रही हो மரியாளே मरियम நீ ஏன் மரியாளேன்னு சொல்லல ஸ்திரீயே हे स्त्री ஏன் நீ அழுகிற तू क्यों रोती हो அல்லேலூயா हालेलुया என் என் அவர் என்ன சொல்றாரு அந்த வசனத்தை படிங்க ஆ ஆ என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள் मेरे அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார் परंतु कहती है कि मेरे परमेश्वर को लेकर गए वहाँ उसे कहाँ रखे मुझे नहीं जानती हूँ அல்லேலூயா हालेलुया அவன் எவ்வளவு பாசம் வச்சுப்பான் कितना वो ஒரு சின்ன குழந்தை போல அவ ஏங்கி அழுதா छोटे बच्चे की तरह वो அவர் रोती है வைத்த இடம் எனக்கு தெரியல उसे कहाँ रखे मैं नहीं जानती हूँ அல்லேலூயா हालेलुया இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ये वचन सुनने के बाद அவள் எவ்வளவாய் தேவனை நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் वो कितना परमेश्वर से प्रेम करती है करके हम जानते हैं அல்லேலூயா हालेलुया அங்க உள்ள பார்த்தா என்ன எப்படி இருக்குது उसके अंदर देखेंगे तो क्या था சீலைகள்லாம் சுத்தி வைக்கப்பட்டிருக்குது जो कपड़े से उसे ढका गया था वो सब निकाला गया था அல்லேலூயா हालेलुया அவர் இல்ல वो नहीं था வெள்ளை அங்கி தரித்த தேவதூதன் வந்து एक सफेद कपड़े पहने देवदूत
ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? हे स्त्री तो तुम क्यों रोती हो? அதுக்கு எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். उनको लेकर चला गया. எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. कहाँ लेकर गए नहीं पता. இதுக்கு அப்புறம் வெளியில அந்த கார்டனுக்கு வந்துட்டாங்க. उसके बाद वो बाहर गार्डन में बागीचे में आ जाती है. அங்க இயேசு நின்னுட்டு இருக்கார். वहाँ पर यीशु खड़ा है. அந்த கார்டனோட முதலாளியா இவ பாக்குறா. वो गार्डन के जो मालिक है वैसे वो इंसान को समझती है. அவள் திரும்பி இயேசு நிக்கிறதை கண்டாள். वो पीछे मुड़कर यीशु को देखा. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாமல் फिर இருந்தார். भी वो यीशु है करके वो नहीं जान पाई. இந்த கார்டனுக்கு ஓனர் அப்படி நினைச்சிட்டு ये बागीचे का मालिक है करके उसके समझा उसने. அவ பாக்குறா. இயேசுவை பார்க்கல. उसने यीशु करके नहीं देखा ऐसे ஆனா देखा. இயேசு அவளை பார்த்து लेकिन यीशु से कहा மரியாளைன்னு கூப்பிடல. मरियम करके नहीं पूछा. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? हे स्त्री तुम क्यों रोती हो? யாரை தேடுகிறாய்? किसे ढूंढ रही हो? அல்லேலூயா. हालेलुया. 15 வருஷத்துல சொல்லிருக்கல. 15 अध्याय वचन में लिखा है. அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி वो उसे बागीचे का मालिक समझकर ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் प्रभु ये माली जो है उसको बोला ये அவரை आप வைத்த ले இடம் எனக்கு சொல்லும். उसको कहाँ रखे मुझे நான் बताओ. அவரை போய் எடுத்துக்கொள்வேன் என்றார். मैं उसे वहाँ से ले जाऊंगी. இயேசு அவளை நோக்கி यीशु उससे कहा பேரை சொல்லி மரியாளே. मरियम करके बुलाया. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் வைஃப் பார்த்து ஒரு செல்லமா ஒரு பேரை சொல்லி கூடுவாங்க. हर एक जो हस्बैंड है पति है अपने पत्नी को एक अच्छे से नाम से पुकारता நம்ம है. பாஸ்டர் நம்ம அண்ணியை பார்த்து எப்படி கூடுவாங்க? ஃப்ரீ அப்படிமாங்க. हमारे पासवान उनकी पत्नी को कैसे बुलाते அப்படி हैं? ஒவ்வொருத்தரும் ऐसे हर एक ஒரு பேர் வச்சிருப்பாங்க. अपने घर के அந்த जो ப்ரோனன்சியேஷன் இருக்கு பாத்தீங்களா? वो जो बोलने की तरीका होता है அத ना கேட்ட உடனே वो सुनते ही மரியாள் ரபுனி என்று சொன்னாள். मरियम मुड़कर रबुनी करके कहती ரபுனி है. என்று சொன்னால் रबुनी का मतलब है போதகரே என்று हे அர்த்தம். गुरु. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இது பார்வை கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு தோட்டக்காரனா தெரிஞ்சது. उसकी नजर में कैसा दिखा था? माली दिखा था. சத்தத்தை கேட்ட உடனே लेकिन जब आवाज सुनी उसने கண்டு கொண்டே मैंने पाया ஒரு एक புதையல் खजाना பெற்றுக் और पाया है एक கொண்டேன் ஒரு பொக்கிஷம். अच्छी भाग. இயேசுதான் यीशु ही என் मेरा ரட்சகர். இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் ரட்சகர். இயேசுதான் என் ராஜா. சர்வசக்திமான் अपना मेरा मृत्युजय महान जीव मेरा सर्वशक्ति स्वामी मेरा मृत्युजय महान दुल्हा मेरा. ஆஹா இது அதிசயம் தானே. ஓஹோ இது உண்மைதானே. ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். அல்லேலூயா. हालेलुया. இந்த சத்தத்தை கேட்ட ये உடனே आवाज सुनते ரபுனி ही என்று சொன்னார். रबुनी करके कहती है. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் பாத்தீங்களா? कितना बड़ा एक बातचीत वहाँ पर हुई. கண்ணீரோடு आंसू से மரியாள் போல அவரை தேடினால் मरियम जैसे उसको ढूंढे நமக்கும் காட்சி கொடுப்பார். हमें भी वो नजर அதிகாலையில் என்னை தேடுகிறவன் जो भोर के समय में जो ढूंढता है என்னை கண்டடைவான். वो मुझे அவரை पाएगा. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை और தேடுங்கள். जो भी जब भी उसे पा सकते उस समय में उसे ढूंढो. காலைதோறும் ஒரு கிருபை புதிதா இருக்கிறது. सुबह सुबह उसकी अनुग्रह नया है. हालेलुया. हालेलुया. நமக்கும் காட்சி கொடுப்பார். हमें भी वो अपने आप को प्रकट எத்தனை करेगा. பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும் ஆசையா कितने लोग को இருக்கு? प्रभु को देखने की इच्छा है. அவரை கண்டடையத்தக்க சமயம் उसे देखने की समय இருட்டோடே எழுந்து रातों रात மரியாளை போல நம்ம அவரை मरियम தேடினா जैसे जब उसे அந்த நேசரை ढूंढोगे காண முடியும். उस प्रभु प्रेम அவரை को ढूंढ பார்த்தாச்சுன்னா सकते. जब उसे இந்த देखोगे உலகத்துல எல்லா துக்கம் கவலை எல்லாம் इस மாறி दुनिया போயிடும். के सारे दुख क्लेश எல்லாம் பயம் விலகி ஓடிடும். सारे डर निकल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. என் நேசர் வருவார் மேகங்கள் மீது मेरे प्रेमी आएगा बादल के बीच में சேர்த்துக் கொள்வார் கூடவே வைத்துக் கொள்வார் என்னை கூடவே வைத்துக் கொள்வார். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன் பாடச் சொல்லி கேட்பேன் பாடிடுவேன் நான் நடனமாடிடுவேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்து செத்தவங்க जो मसीह के अंदर जो मरते हैं அவரோடு கூட நம்ம போனோம்னா तो उनके साथ हम यदि நம்ம அவங்கள जाएंगे பார்க்கலாம். तो हम उनको देख पाएंगे. நம்முடைய முன்னோர்களை பார்க்கலாம். हमारे जो पूर्वज हैं उनको देख पाएंगे. அவரோடு கூட இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களை பார்க்கலாம். उनके साथ जो हमारे पूर्वज हैं நம்முடைய உறவுகளை நம்முடைய நம்ம சரீர பிரகாரமா அந்த உலகத்துல யாரையாவது நம்ம இழந்திருந்தோம்னா நம்ம ஆண்டவரோடு கூட போனா அதனால हमारे பார்க்கலாம். शारीरिक रीति से यदि हम किसको खोए होंगे उनको हम देख पाएंगे रिश्ते को. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. इसीलिए हमारे लिए एक विश्वास है. மறுபடியும் உன்னை காணுவேன். मैं फिर से आपको देखूंगा. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது प्रभु जब इस दुनिया में था சீடர்களை மறுரூப மலைக்கு அழைத்துட்டு போனார். चेले को पुनरुत्थान के पर्वत में लेके गया. அங்க போய் தம்முடைய சீடர்களுக்கு
वहाँ जाकर अपने चेले को அந்த மகிமையை காட்டும்போது वो महिमा जब बताया, எலியா தீர்க்கதரிசியை பார்த்தாங்க, वो एलिया भविष्यद्वक्ता को देखे, இன்னொருத்தர் இருப்பது மோசே பார்த்தாங்க. मूसा को देखे थे। அப்ப அவர் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா நம்ம யார பக்கமா तो பாத்துக்கலாம். यदि उनके साथ मित्र बन गए तो किसे देखना है तो देख पाओगे सभी को। हालेलुया. हालेलुया। நம்முடைய மரித்து போன கணவரை பார்க்கணுமா, இயேசுவோட போனா அவர் காட்டுவார். हमारे मृत्यु हुआ पति को देखना तो यीशु के साथ जाओगे, वो दिखाएगा, காண்பாய், நீங்கள் காண்பீர்கள். आप देखोगे। हालेलुया. हालेलुया। அவர் தான் நமக்கு வழி, वही हमारा रास्ता है, அவர் தான் நம்முடைய மார்க்கம். वही हमारा मार्ग நமக்கு है। ஒரு நம்பிக்கை உண்டு, हमें एक நான் विश्वास இந்த உலகத்தை விட்டு கடந்து போவேன், मैं भी इस मृत्यु से जाऊंगा, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை வேணும். लेकिन मुझे एक विश्वास चाहिए। हालेलुया. हालेलुया। யோபு எழுதின புத்தகத்துல अय्यूब के पुस्तक में देखो, யோபு பக்தன் சொல்றாரு, अय्यूब भक्तन कहता है, वक्त 19:25 अय्यूब 19:25 में लिखा பழைய है, ஏற்பாட்டு காலத்துலயே அவர் சொல்றாரு பாருங்க, யோபு मुझे तो என் निश्चय சரீரம் है ஃபுல்லா நோய்பட்டு ரொம்ப வேஸ்டா போலாம், मेरे शरीर नाश हो सकता है, இன்னை அப்படி பயங்கரமா தூளில சாம்பல்ல போட்டாலும் मुझे अगर எல்லாமே என்ன விட்டு போனாலும் धूल में डाल देंगे, सभी मेरे से எல்லாத்தையும் निकल இழந்து போனாலும் जाए, सभी चीज को मैं खोया फिर भी மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே। கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், आंसू को पोंछेगा, கடைசி மட்டும் யார் உன்னை கைவிட்டாலும் உலகத்தின் முடிவு வரைக்கும் आखिरी तक कोई तेरी हाथ சகல நாட்களும் நான் உன் கூட இருப்பேன் வாக்கு सारे கொடுத்திருக்கிறார். दिन में तुम्हारे साथ रह करके वाचा किया है, வாக்கு மாறாதவர், वो वाचा नहीं बदलता है, நம்மள கைவிடவே மாட்டார், कभी भी हमारा हाथ नहीं நம்ம छोड़ेगा, கூடவே இருப்பேன்னு சொல்லிருக்கார். हमारे साथ ही அதுதான் யோபு रहेगा। சொல்றான், वही என் अय्यूब மீட்பர் कहता உயிரோடு है, இருக்கிறார், मेरा उद्धार करता என்றும் जिंदा है, நான் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் और मैं अंत में என்றும் पृथ्वी के ऊपर நான் खड़ा है, அறிந்திருக்கிறேன். ऐसे मैं जानता हूँ। இந்த என் தோல் முதலாய் मेरे जो चमड़ी मेरे चमड़ी, ओके 25 पढ़ो, पचीर के अंदर मुझे तो निश्चय है कि मेरा छुड़ाने वाला जीवित है और वह अंत में पृथ्वी पर खड़ा होगा। हालेलुया, हालेलुया। என் மீட்பரை காண்பேன், मेरे उद्धारकर्ता को मैं हालेलुया, देखूंगा। हालेलुया। எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாத்தீங்களா, कितना बड़ा அவனுக்கு அவ்வளவு சரீரத்துல வியாதி பலவீனத்துல கூட इतना शरीर में उसको रोग என் था, கண்கள் அவரை காணும், फिर भी मेरे आंख उसे என் देखेगा, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा उद्धारकर्ता जिंदा है। இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த உலகத்துல எது பத்தி கவலை இருக்கு, ये सब देखने के बाद दुनिया में कुछ भी चिंता नहीं होगी। மரியாள் கண்டு கொண்டா, मरियम ने देखा, ரபுனி रबुनी போதகரே என்ற அர்த்தம்। हे मेरे गुरु। हालेलुया। हालेलुया। அதுக்கப்புறம் उसके बाद அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, उसी क्या कहती है, ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है என்னை தொடாதே, मुझे मत छूना, நான் இன்னும் मैं अभी भी பிதாவின் இடத்தில் போகவில்லை. पिता के पास नहीं गया हूँ। அப்ப இதுக்கு முன்னோட்டி அவ தொட்டலாம் பேசிருக்கா, उसके पहले वो छू कर भी बात की है, உயிர் मतलब தெழுந்த ஆண்டவர் தொடும்போது जब पुनरुत्थान परमेश्वर को அந்த छुएगी மகிமையின் மேனி, तो महिमा का இப்ப वस्त्र, மண்ணான சரீரம் இல்ல, ये मिट्टी का शरीर नहीं है, மண்ணான சரீரம் उसके இல்ல, मिट्टी का शरीर नहीं है, மகிமையின் சரீரம்। महिमा का शरीर। அப்ப நமக்கு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், हमारे अंदर एक मनुष्य है, அவனுக்கு உருவம் இருக்குது, उसको भी स्वरूप है, அவனுக்கு உணர்வுகள் இருக்குது, उसको भी வெளியான மண்ணுக்கும் உணர்வுகள் இருக்குது। बाहर के जो मिट्टी का शरीर को அப்ப भी மரணம் எது स्वभाव மரிக்குது, है, எது மரிக்குது, क्या मरता है, இந்த மண்ணான சரீரம் தான் மண்ணுக்கு ये மண்ணா मिट्टी போயிடும்। का शरीर ही मिट्टी के साथ मिलता ஒரு है। 6 மாசம் கழிச்சு தோண்டி பாத்தீங்கன்னா மண்ணுக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்கு, 6 महीने बाद खोद के देखेंगे तो मिट्टी और इसमें कोई ஆனா अंतर அந்த नहीं रहेगी, மகிமையின் மேனி இருக்கு தெரியுமா, लेकिन जो महिमा का அது जो கூடு वस्त्र விட்டு है கூடு பாயும்। वो यहाँ से वहाँ वो बदल हालेलुया। सकता है। நீங்க வீட்டுக்கு கதவு பூட்டி இருக்கும், एक दरवाजा से बंद रहेगा, एक கதவு जगह पर திறந்துட்டுலாம் உள்ள வரணும்ங்கற அவசியம் கிடையாது। दरवाजा खोल कर अंदर आने की जरूरत नहीं है। சீடர்கள் கதவு பூட்டிட்டு பயந்து அடிக்கிட்டு 6 இருக்கும்போது लोग दरवाजा बंद करके डरे हुए थे, तभी உங்களுக்கு சமாதானம் வீட்டுக்கு तुम्हें வரும்। शांति करके वो आया। அந்த மகிமையின் மேனிக்கு அவ்வளவு பவர் वो உண்டு। महिमा के वस्त्र को उतना हालेलुया। बल था, ஆகவே நமக்கு इसलिए நம்ம हमें மரிக்கிறது இந்த மண்ணு தான் பறிக்கும்। हम जो मृत्यु हुए इस मिट्टी में ही இந்த मृत्यु हुआ। ஜீவ ஆத்மா இருக்குமா ஃபூ அப்படினு ஊதி நம்ம ஜீவாத்மாக்குனர்ல, जीवन का जो இது ஒரு நாள் आत्मा மரிக்காது। है जो अपने श्वास से நிறைய दिया है वो செத்த कभी नहीं எல்லாரும் मरेगा। நினைக்காங்க செத்த ஒண்ணு பாதாளம் இல்ல பரலோகம்। कोई वो लोग बोलते हैं मरा तो अच्छा है, मरा तो एक पाताल मिलेगा नहीं तो परलोक मिलेगा। हालेलुया। இந்த हालेलुया। மகிமையின் மேனி ये महिमा का जो கொடுத்தது वस्त्र இந்த है, மண்ணு கிடையாது, दिया हुआ ये मिट्टी नहीं है, நாசில் சுவாசத்தை ஊதி जो ஜீவாத்மாக்குனார்। हमें श्वास देकर जीवन दिया वो அது परमेश्वर का है। கொடுத்தவர்கிட்ட போய் சேர்ந்துரும்। वो जिसने दिया उसके पास वापस जाएगा। हालेलुया। हालेलुया। ஆகவே தான் इसीलिए நமக்கு அழிவே கிடையாது, हमें नाश नहीं है, கிறிஸ்துவுக்குள்ள தான் புது சிருஷ்டி, मसीह में रहना तो नया सृष्टि, அது மகிமையின் மேனி। वो महिमा का वस्त्र है। கிறிஸ்தவர்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், मसीही लोग आत्मा में चलाए जाते शरीर हैं, நடத்தப்பட்டாங்க, शरीर रीति में वो मरण चलते हैं उंडु। तो
मृत्यु होगा। நம்ம சரீரத்துக்கு தான் நல்ல சாப்பாடு போடுறோம், हम மட்டன் शरीर को சிக்கன், अच्छा खाना देते हैं, அப்ப मटन நல்ல मटन और தந்துருஸ்து चिकन। ஏதாவது और अच्छा तंदुरुस्त क्या शरीर होता है? शरीर होता அது है, மண்ணுக்கு தான் போவோம்। वो मिट्टी के पास ஆனா मिल जाएगा। ஆவிக்குரிய சாப்பாடு என்னது? लेकिन आत्मिक शरीर क्या है? வசனம், वचन, ஜெபம், प्रार्थना, அபிஷேகம், अभिषेक। உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலன் அடையணும்। अंदरूनी मनुष्य हर एक दिन बढ़ना அவர்கள் है। ஆவியினால் ஊழியம் செய்ய वो வேண்டும், आत्मा के द्वारा அவர்கள் चलाए ஆவியினால் जाते- நடத்தப்பட वो வேண்டும்। आत्मा के द्वारा चलाए जाते हैं। அது ஒரு நாளும் தோக்கடிக்க वो முடியாது। कभी भी हार नहीं मानता। சரீர பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உண்டு। शरीर का जो प्रयास है वो எக்சர்சைஸ் तुच्छ பண்ணா रहेगा। கொஞ்சம் பலன் உண்டு, थोड़ा एक्सरसाइज करोगे थोड़ा बल मिलेगा, ஆனா ஆவியின் பலனும் लेकिन आत्मिक जो बल எல்லாம் है வேற வேற பிரிச்சிரும்। கண்ணு வேற, அணுக்கள் ஏதோ प्रकार हिसाब से वो ஊனும் बांट देता है, எல்லாம் பிரிச்சு सारे प्रकारों में बदल देता, बांट देता है। அல்லேலூயா। हालेलुया। அப்படிப்பட்ட மேன்மைகளை நாம் காண செய்யும்। ऐसे महिमा हमें देखने இந்த के लिए मिला। சீடருக்கு இந்த மரியாள்கிட்ட, இந்த பக்கத்துல மரியாள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ये मगदलीनी मरियम को क्या प्रभु क्या कहती है? प्रभु நீ क्या போய், कहता है? तुम जाओ, நீ கண்டதையும் तुमने जो देखा அவர் தன்னுடனே சொன்னவற்றையும் और उन्होंने तुमसे जो சீடருக்கு कहा அறிவித்தார்। चेले को जाके அவர் बता। கேக்குறாரு, எங்க பிள்ளைகள் என்னோட சீடர்கள் எங்க वो போய் पूछता है போனாங்க मेरे கேக்குறாரு। चेले सब कहाँ गए? அல்லேலூயா। हालेलुया। அவங்க எங்க போய் போனாங்க? वो सब कहाँ गए? நீ கண்டதை கேட்டதை அவங்க கிட்ட போய் சொல்லு। तुम जो भी देखे उसे அப்ப जाके बताओ। ஆண்டவரோடு கூட பரிசுத்தவான்களா பக்கத்துல இருந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்ச சீடர்களுக்கு तो प्रभु के साथ बैठ के पवित्र जिंदगी जी के जो चेले थे, இயேசு உயிர்த்தெழுந்தார்ங்கற நற்செய்தியை சொல்லதுக்கு, यीशु पुनरुत्थान हुआ करके सुसमाचार முதல் बोलने के முதல்ல लिए, அந்த நற்செய்தியை சொல்லதுக்கு पहले सुसमाचार बोलने के தேவன் लिए தெரிந்து கொண்ட பாத்திரம் யார்? प्रभु ने किसे चुना? மகதலேனா மரியாள்। मगदलीनी मरियम। ஆண்டவர் தேடி சென்றதும் ஒரு ஸ்திரீதான்। प्रभु ने जो ढूंढ के गया वो முதல் भी முதல்ல एक இயேசு स्त्री है। உயிர்த்தெழுந்த இயேசு பார்த்தது ஒரு ஸ்திரீதான்। पहले पुनरुत्थान जी प्रभु को देखा भी एक स्त्री। சீடர்களுக்கே பிரசங்கித்தது ஒரு ஸ்திரீதான்। चेले को भी प्रचार किया एक स्त्री ने। அல்லேலூயா। हालेलुया। அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மகிமை, மேன்மை। तो कितना बड़ा एक महिमा और அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு महिमा है। ஆண்டவர் மேல ஒரு பாசம் வந்துச்சு? क्यों प्रभु के ऊपर इतना प्रेम था அவன் उसको? இருளின் ஆதிக்கிலிருந்து वो மீட்கப்பட்டான்। अंधकार के आगमन से நம்ம उसे எத்தனையோ बचाया விருப்பு, गया। நீ வியாதியில சுகமாக்கி இருக்கிறாரு, எனக்கு இருளில் இருந்து சுகமாக்கி இருக்கிறாரு, ஆண்டு எத்தனையோ நன்மைகளை செய்து हमें என் भी குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறாரு। हमें भी कितना भलाई प्रभु ने किया, चमत्कार किया है, बीमारी से बचाया, लेकिन प्रभु ने हमें कितना भलाई किया है। அந்த अன்போடு நம்ம ஆண்டவர் தேடுறோமா? वो प्रेम से हम प्रभु को ढूंढते हैं क्या? அவரை காண்கிறோமா? उनको ढूंढते हैं, चाहते நற்செய்தி हैं, அறிவிக்கிறோமா? सुसमाचार बोलते हैं। நாம் அதற்காக தான் हम அழைக்கப்பட்டோம்। उसी लिए बुलाए गए हैं। அல்லேலூயா। हालेलुया। அந்த ஒரு விடுதலை பெற்ற அந்த ஸ்திரியே அந்த அளவுக்கு அன்பு காட்டுவாங்க। यदि वो छुटकारा पाई वो स्त्री எத்தனை அன்பு செலுத்திருக்கிறார்। हमारी जिंदगी में कितना बार हमें ஒரு ஸ்டெப் எடுத்து चमत्कार நடந்து किया। வந்தோம்னா, हम एक स्टेप आगे जाएंगे तो அந்த உயிர்த்தெழுந்த தேவன் நாங்கள் சாட்சிகள் वो என்று சீடர்கள் पुनरुत्थान சொன்னாங்க। परमेश्वर के लिए हम गवाही அந்த करके वो அப்போஸ்தலர் खड़े रहते। 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டறையில அபிஷேகத்தை பெற்றதுக்கு वो அப்புறம் प्रेरित की किताब में ऊपरी कमरे में जब अभिषेक आई थी, யூதர்களுக்கு பயப்படல। यहूदी के लिए वो नहीं डरे। யோவேல் தீர்க்கதரிசியில எழுதியிருக்கிறது, योवेल भविष्यद्वक्ता ने लिखा है, அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால वो நிரம்பினார்கள்। पवित्र आत्मा के सामर्थ्य से बड़े थे, ஜி ஜாசே जी जान से ஆண்டவருடைய நம்ம அப்படி இரத்த சாட்சியா மரித்தார்கள்। रक्त के गवाही बनकर वो मरे। இதே அதிகாரத்துல நீங்க கடைசில படிச்சு பாத்தீங்கன்னா யோவான் 20 கடைசில यही अध्याय में आखिरी हम पढ़ के देखेंगे तो ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, एक इंसान को प्रभु 12 कहता है, சீடர்ல ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, 12 चेले में एक को நீ देखेंगे, விசுவாசம் உள்ளவனா இரு, तुम विश्वासित रहो, அவிசுவாசே இருக்காத। अविश्वास मत करो। யார் அது? किसको कहता है? தோமா। तोमा को அல்லேலூயா। कहता है। அந்த தோமா தான் இந்தியால வந்து இரத்த சாட்சியா மரிச்சார்। वो तोमा ही हमारे इंडिया நீ में भारत கண்டு में आके, விசுவாசித்த தோமாவே, तुम तो देख के विश्वास किए थे, காணாமல் விசுவாசித்தவர்கள் அதை விட பாக்கியவான்கள்। जो बिना देख के विश्वास किए उससे भी बड़ा हालेलुया। भाग्य है उनका। ஆண்டவருக்கு கண்டவர்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் प्रभु के जो अभिषेक पाए हुए लोग நாம் பாக்கியவான்கள்। वो भाग्यवान है। ஆகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், इसलिए प्रभु ने हमें बुलाया है, கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், प्रभु आपको जानता அவருடைய है, பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார்। उनके बच्चे ஆகவே समान நாம் बुलाया மகிமை கண்டு, है, इसलिए उनके नाम இந்த की உயிர்த்தெழுந்த महिमा நாள்ல के इस நம்ம ஒரு पुनरुत्थान के தீர்மானத்தை दिन में எடுப்போம்। आज एक हम கண்களை மூடி निर्णय लेंगे आंख बंद करके, கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் என்று நமக்கும் காட்சி தருவார்। கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம், கர்த்தர் என்று நாம் காட்சி தருவார்। கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார், கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார்। கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம், கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகருவோம்। அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார்।
நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் धन्यवाद அப்பா. हम स्तुति करते हैं, आराधना करते நல்ல हैं। பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். प्रभु आपके बच्चों को मन भर कर உம்மை आशीष தவிர करते हैं। வேறு வழியா அவங்க யாரையும் आपके தேடக்கூடாதுப்பா. अलावा कोई और रास्ते से आपके पास नहीं आना है இயேசு प्रभु। यीशु இந்த நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். आपके नाम ही सभी नाम से வானோர் பூலோகத்தில் எல்லா முழங்காலும் முழங்கும். आसमान पृथ्वी में सारे घुटने ठिकेगा। அந்த நாமத்தை மாத்திரம் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக, केवल आपके नाम அந்த की ஒரே சர்வீஸ்வரனை மாத்திரம் உயர்த்துகிற एक பிள்ளைகளாக, ही परमेश्वर को கண்கள் कबूल திறக்கப்பட்ட करके, பிள்ளைகளாக, आंखें खुले हुए அபிஷேக ஆவியினால் நடத்தப்படுகிற अभिषेक பிள்ளைகளாக, आत्मा में चलाने के உம்மை लिए கண்டு தரிசித்த பிள்ளைகளாக, आपको देखिए पवित्र बच्चे உமக்காக बनकर எழும்பி பிரகாசிக்கிற आपके लिए பிள்ளைகளாக उठकर प्रकाश होने இயேசுவின் के लिए நாமத்தில் यीशु के ஆசீர்வதிக்கிறோம். नाम से आशीष करते हैं। எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, हमारे जीवन अच्छे पिता, ஆமென் ஆமென். आमेन। ஆண்டவரே எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வல்லமைகள் மேல் இறங்கியதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். आपका पुनरुत्थान का सामर्थ हमारे ऊपर उतरा, इसमें धन्यवाद। हालेलुया। आए हुए हर एक को आपके हाथों में सौंपते हैं प्रभु जी। आपका आत्मा प्राण शरीर में हमारे आप राज कीजिए। हालेलुया। हमारा सोच को राज कीजिए, हमारे विचारों को राज कीजिए, हमारे बातों पर आप राज कीजिए। हालेलुया। எங்களுடைய யோசனைகளை நீர் நடத்தும், எங்களுடைய சிந்தனைகளை நீர் நடத்தும், எங்களை நீர் ஆளுகை செய்யும்। ஆத்மா பிராण शरीर को आपके हाथों में सौंपते हैं। எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய அன்புக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்। உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக। இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே ஆண்டவரே ये पुनरुत्थान का दिन में आपका सामर्थ हमारे ऊपर उतरा, इसका धन्यवाद। कोटि कोटि धन्यवाद आपको देते हैं। सारा आदर महिमा गौरव आपको देते हैं प्रभु। आए हर एक आपके हाथ में सौंपते हैं। आपका नाम का महिमा हो, यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं अच्छे पिता। हालेलुया। आमीन। हे मेरा मन यहोवा को धन्य है, जो कुछ मुझ में है उसका पवित्र नाम को धन्य है। हे मेरा मन यहोवा का धन्य, उसने क्या किसी उपकार को ना भूलना। आमीन। हालेलुया। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே। ஆமென்। ஹalleluya। ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியம் இன்றும் இன்றும் சதா காலம் நம்முடன் நம்ம குடும்பத்தாருடன் கர்த்தர் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு கூட இருப்பதாக। Say amen. Hallelujah. 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 मेरे लिए ही मारा गया, मेरे लिए ही सोले उठाया, मेरे लिए ही मारा गया, मेरे लिए ही सोले उठाया। तीसरे दिन फिर जिंदा उठकर मौत को यीशु ने हराया। मेरा यीशु है, मेरा यीशु है, मेरा यीशु है, उसके जैसा कोई नहीं, यीशु के जैसा। हालेलुया। यीशु के जैसा कोई नहीं, यीशु के। हालेलुया। प्रभु ने आशीष किया है, बधाई देंगे। अभी आप सभी के लिए प्रीति भोजन आयोजित किया गया है। आप सभी बैठ के खा पी कर जाएंगे। हालेलुया। உங்களுக்காக அருமையான உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்டு புசித்து மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல முடியும். உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. அன்பு. ஹalleluya. சகோதரன் வில்சன்